கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்காக தான் ஜெபிக்க இங்கே நான் வருவேன். ஆனால் இது உள்ளே வந்ததும் பையனுக்கு ஜெபிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். அப்போது ஆண்டவர்கிட்ட 2 வருஷமாக பையனுக்கு ஒரு வாட்டி தான் கப்பலுக்கு போயிட்டு அவன் கிரெயின் ஆப்ரேட்டர். ஆனால் அந்த 1 வருஷம் அந்த 9 மாதம் போயிட்டு வந்துட்டு அதோட 2 வருஷம் போகவே முடியல. எவ்வளவோ தடை ப்ராசஸ் எல்லாமே ஆகிடும். கடைசி நேரத்தில் அம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிடுவான். என்னடா 2 வருஷம் இடர்கள் பட்டு பையன் ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் ஆண்டவருக்கு கைவிட மாட்டாருப்பா, ஆண்டவர் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாரா, நீ தைரியமா இருன்னு சொல்லுவேன். நான் எப்பொழுதும் அவனுக்கு தட்டி கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ அதே மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நான் சொன்னேன், பவா ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்கோ சரியாயிடும்னு சொன்னேன். அதே மாதிரி அவனுக்கு அந்த நாளில் தான் எதனா ஒரு பிரச்சனை வந்துடும், இடர் வந்துட்டே இருக்கும். ஆனாலும் அன்றைக்கி ஓடி வந்துட்டான். ஆண்டவர் பேசின வார்த்தை, பூட்டின கதவை நான் திறக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை ஆண்டவர் மறுவாரம் நவம்பர் 3ஆம் தேதி அவனுக்கு ஜெபம் பண்ணணும். 10ஆம் தேதி அவன் துபாயில் இருக்கிறான். எவ்வளோ பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் கொடான கோடி நன்றி. 2024 ஜனவரி ஃபேமிலி பிளெஸிங்க்கு சோழிங்கநல்லூருக்கு வந்திருந்தோம். அப்போ என் மக ஸ்டடீஸில் ரொம்ப ஆவரேஜாக இருந்தார். அப்புறம் பிரதர் பிளெஸிங்கில் ப்ரேயர் பண்ணார், மகே நீ டாப்பராக வரேன்ட்டு. அப்போது லாஸ்ட் இயர் 8th ஸ்டாண்டர்டில் 5th ரேங்க்கில் வந்துக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிச்சா பிரதருக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ள வருகிற நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 27:6 எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இனி என்ன வரப்போகிறது என்பதை குறித்து கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இனி என்ன வரப்போகிறது, இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டியது என்ன, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீ வந்திருக்கிற. ஆனாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் மகிமைப்படும்படி இனி என்ன நடக்க போகிறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு பதிலே இந்த பேனரில் ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வைத்துட்டாரு. யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய். ஹல்லேலூயா. நம்ம ஏன் இன்னும் பூ பூக்கல, ஏன் இன்னும் கனி கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தின்படி நம்ம இன்னும் யாக்கோபுகளாகவே இருக்கிறோம். என்னைக்கு யாக்கோபு இஸ்ரவேலா மாறினானோ அன்னைக்கு கண்டிப்பா அவன் பூ பூத்து காய் கொடுக்க முடியும். இந்த யாக்கோபு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை ஓட்டினான். 10 முறை அவனுக்கு சம்பளம் மாற்றப்பட்டது. ஆனாலும் ஒரு உயர்வை பார்க்க முடியல, ஆனாலும் ஒரு முன்னேற்றத்தை அவனால பார்க்க முடியல. ஆனால் ஒரு நாள் அந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். அதுக்கு முன்னால தகப்பனை ஏமாற்றினான், சொந்த அண்ணனை ஏமாத்தினான், எல்லாரையும் ஏமாத்தினான். ஆனா ஒரு நாள் அவனை இதுக்கு மேல யாரை ஏமாத்த கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவன் இஸ்ரவேலாய் மாறினான். ஆண்டவர் சொன்னார், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படுவதில்லை, இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு என்னைக்கு இஸ்ரவேலா மாறினானோ அதன் பிறகு பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது, அவன் செல்வசீமானாய் மாறினான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்குள்ளால வேர் பற்றுகிற ஒரு அனுபவம், வசனத்துக்குள்ளால வேர் பற்றுகிற அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கணும். எல்லாருக்கும் இயேசுவை தெரியும், ஆனால் எத்தனை பேருக்கு இயேசுவுக்குள்ளே வாழ்கிற அனுபவத்தை பற்றி தெரியும்? இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். இயேசு பற்றி தெரியாத ஜனங்கள் உலகத்தில் எங்கே இருக்க முடியாது.
சகல சிருஷ்டிகளுக்கு இயேசுவை குறித்து தெரியும். ஆனால் அந்த இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள் இனி பூ பூத்து காய் காய்ப்பார்கள். இன்னைக்கு இயேசுவோடு மேலோட்டமான ஒரு உறவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் இயேசுகிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றது ஒன்று மட்டும் அந்த ஒரு மனநிலையில் இயேசுவை பார்க்காம, அவர் உங்களை நித்திய காலமாய் வாழ வைக்கிறவர், உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு சிங்கார மாளிகையை கட்டி வைத்திருக்கிறவர். எனவே அந்த கர்த்தருக்குள்ளால இன்றைக்கு வேரூன்றி நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை பிடிச்சிட்டு நடக்கிற அனுபவம், வசனத்துக்குள்ளால ஒரு வாழ்கிற ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அப்போ நீங்கள் வேர் பற்றி பூ பூத்து காய் காய்த்து இனி வாதுமை பழங்களை கொடுப்பீர்கள். கடித்த காற்றுல நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. உங்கள் குடும்பத்திலே நிறைய பேர் இன்றைக்கு உயிரோட இல்லை, நிறைய பேர் மறிச்சிட்டாங்க, நிறைய பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்கன்னு. அவங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போனாலும் 2 ராஜாக்கள் 19:30 சொல்லுகிறது, யூதா வம்சத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இஸ்ரவேலிலே தப்பி மீந்திருக்கிறவர்கள், யூதா வம்சத்திலே தப்பி மிச்சம் இருக்கிறவங்க, உன் குடும்பத்தில் இன்னும் அழிவை காணாமல் தப்பி மீதியாய் இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் இனி மறுபடியும் கீழே வேர் பற்றி. இந்த மூங்கில் மரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது நட்ட உடனே மடமடன்னு மேலே வளர்ந்து வராது. மேலே வளர்றதுக்கு முன்னால் ரொம்ப வருஷம் மேலே வளர்ந்து ஓகோன்னு போகிறதுக்கு சரியாக கீழே நல்ல வேர் போடணும்னு சொல்லி அதை நட்ட உடனே மேலே வளராமல் கீழ் நோக்கி வளருமா. அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷனை போட்டு அது வளரும். ஆனால் மற்றவருடைய பார்வைக்கு அது மேல் நோக்கி வளராமல் கீழ்நோக்கி வளர்ந்துட்டு போகுது. ஆனால் கீழ்நோக்கி வளருகிறத நம்மால் பார்க்க முடியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால பார்க்க முடியாது, என் தேவனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அவனை மேலோங்கி கொண்டு போவதற்கு முன்பாக கீழே வேர் பெற்ற பண்ணுகிறார். அதான் இந்த வசனம், கீழே வேர் பற்றி. அப்படின்னா இது நிலைச்சி நிக்கணும்னா, காலாகாலத்துக்கு நிக்கணும்னா, என்ன புயல் அடிச்சாலும் மழை வந்தாலும் காற்று வீசினாலும் யார் இதை அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிக்காத அளவிற்கு ஆழத்திலே வேர் பெற்றும்படி ஆண்டவர் அன்றைக்கு கிருபை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மற்றவருடைய பார்வையில நீ மேல வளர்ந்து வந்த மாதிரி தெரியல, கீழ் நோக்கி போறேன்னு சொல்லிட்டு அநேகர் சொல்றாங்க, அவன் நாளுக்கு நாள் கீழ் நோக்கி போறான். ஆமா, நீங்க சொல்லணும், நான் கீழ் நோக்கி தான் போறேன். எதுக்கு தெரியுமா? நான் வாழ்நாளெல்லாம் வளர்ந்து இருக்கும்படிக்கு, என்ன புயல் அடிச்சாலும் அசையாதபடிக்கு கீழ் நோக்கி ஒரு வளர்ச்சி எனக்கு இருக்கிறது. அது என்னை கர்த்தருக்குள் நடத்துகிறது, அது என்னை கர்த்தருக்குள் நிலைநிறுத்துகிறது என்று சொல்லி கீழ்நோக்கி வேர் பெற்றுகிற ஒரு அனுபவம் கர்த்தருக்குள்ள இருந்தா அதன் பிறகு மேல் நோக்கி நீங்க வளரும் பொழுது அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். அப்படின்னாச்சுன்னா அடிச்ச புயல் காற்றுல, கொள்ளை நோயில, கொரோனால, ஹார்ட் அட்டாக்ல, கிட்னி ஃபெயிலியர்ல, கேன்சர்ல, டிபியில எவ்வளோ கொள்ளை நோய்கள் வந்தும் இன்னும் மீந்திருக்கிறவர்கள் பட்டியலில் நீங்களும் நான் இருக்கிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மீந்திருக்கிறவர்கள், நம் குடும்பத்தில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர்கள் இனி என்ன பண்ணுவாங்களா? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டும்போது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா மண்ணுக்குள்ளேயே வேலை செய்கிறாங்க. நான் கேட்ட இன்ஜினியர்கிட்ட, தம்பி என்னைக்கு தான் மேலே கட்டுவீங்க? தம்பி சொன்னார், மேலே கட்டுறது நிற்கணுன்னா கீழே ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நிற்கும். சொல்லிட்டு சொன்னார், மேலே 4 மாடி கட்டுறீங்க, 4 மாடி கீழே பைல் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் காலாகாலத்துக்கு இந்த பில்டிங் நிற்கும். அப்படின்னா மேலே 4 மாடி நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, அதே போல் 4 மாடிக்கு கீழே அப்படின்னா 4 ஃப்ளோர்ஸ் ஹைட்டுக்கு கீழ் நோக்கி முதல்ல கட்டினாங்களாம். சொன்னாங்க, அதுக்கு பைல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 4 மாடி அளவுக்கு ஹைட்டுக்கு கீழே போய் அந்த கம்பியெல்லாம், அந்த ஃபவுண்டேஷன்
அந்த பாரெல்லாம் போய் பாறையில் நிற்கணுமா. அது சேத்துல நின்றுடக்கூடாது, மண்ணில் நின்றுடக்கூடாது. பாறையில் தட்டி நின்றுதுன்னா அதுக்கு பிறகு அசையாது, மேலே எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்டலாம். அதுக்கப்புறம் தான் மட 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 மடன்னு எழும்பி அழகா 1க்கு 5 மாடியில் நிற்கிது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ காலாகாலத்துக்கு நிலைச்சு நின்று கனி கொடுக்கணும்னா முதல்ல கீழே வேர் பற்றணும். அப்படின்னா கீழ் நோக்கி ஒரு வளர்ச்சி இருக்கணும். அது மற்றவருடைய பார்வையில் வளர்ச்சியா தெரியாது, ஆனால் வசனத்தின்படி அது வளர்ச்சி. என்ன தெரியுமா? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட ஊர்ஜிதமாக நல்ல ஸ்ட்ராங்காக கீழே வேர் போட்டு நல்லா மடமடமடன்னு வளருவோம். சில நேரத்தில் சில தம்பிமார்கள் வருவாங்க, தங்கச்சிங்க வருவாங்க, ஐயா நான் 5 முறை எழுதியும் பாஸ் ஆகவே இல்லை. நான் சொல்ல, நீ ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடுற, நீ நல்லா இருப்பா அப்படின்னு. அப்படி ஒரு முறை ஒரு தம்பி வந்தார். அவர் சொன்னார், அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்கல்ல, கேம்பஸில் வரும்போதே இவருக்கு 3 அரியர் இருக்குது. ஆனால் அதே கேம்பஸ் இன்டர்வியூவில் இவரோட நல்லா படித்து அரியர் இல்லாதவங்க நிறைய பேருக்கு கேம்பஸில் செலக்ட் ஆகலை, ஆனால் இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார் என்கிட்ட என்ன என்கிட்ட பார்த்தாங்கன்னு தெரியலையே, இன்னும் அரியர் வச்சுருக்கிறேன், இந்த அரியரின் மத்தியில் எனக்கு எப்படி வேலை கொடுத்தான். நான் சொன்னேன், அவன் கொடுக்கல, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா இவங்க மனசில் எப்போவுமே என்னால் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்கான். ஆண்டவர் சக்ஸஸ் பண்ணி காட்டுவார். யார் சக்ஸஸ் ஆக முடியலைன்றீங்களோ அவங்கள சக்ஸஸ் ஆக்கி காட்டுறதில் தான் ஆண்டவருடைய மேன்மை இருக்குது. ஆகாதென்று தள்ளப்பட்டவைகளை தான் ஆண்டவர் மூளைக்கல்லாய் நிறுத்துகிறவர். இன்னைக்கு நீ தள்ளப்பட்ட கல்லாய் வந்திருக்கலாம், ஒதுக்கப்பட்ட கல்லாய் வந்திருக்கலாம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கல்லாய் வந்திருக்கலாம், யாருக்குமே வேண்டாம் என்கிற ஒரு கல்லாய் நீ இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனா என் ஆண்டவருக்கு நீ வேண்டும். யாருக்கு வேண்டுமோ வேண்டாமோ எனக்கு தெரியாதுங்க, ஆண்டவருக்கு நீ வேணும், நீ அவசியம். ஏன்னு நீ அவருடைய பிள்ளை. அவர் ஒன்றை உயர்த்தி அழகு பார்க்காம விடவே மாட்டார். நிந்தித்த ஜனங்கள் மத்தியில், அவமானத்தை சந்தித்த அந்த ஜனங்கள் மத்தியில் நீ கௌரவமா வாழ்றதை என் ஆண்டவர் பார்த்தே ஆகணும். அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைச்சா ஒரு பயலாலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன பண்றாரா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு இனி பெருகுவீர்கள். யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்குள்ள நீங்கள் நடக்க தீர்மானித்திருக்கிறபடியினாலே இனி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு இனி பெருகுவீர்கள். இனி பெருக்கத்தின் காலங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில பிள்ளைங்க சொல்றாங்க, நான் பட்ட மரமாய் இருக்கிறேன், நான் காஞ்சி போன ஒரு கொம்பு மாதிரி நிற்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செழிப்பையும் பார்க்க முடியலை, பச்சையை பார்க்க முடியல. பச்சையை பார்க்க முடியலைன்னா அது காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். காஞ்ச கருவாடாகவோ காஞ்ச மரமாகவோ உலர்ந்த எலும்பாகவோ உன்னை பார்க்கிறவரல்ல, இனி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும். உலர்ந்த எலும்புகள், வறண்டு போன உன்னுடைய பூமி இனி உயிர் பெற்று எழும்புகிறத நீ பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய வறண்டு போன வாழ்க்கை, வறட்சியான ஒரு வாழ்க்கை, பஞ்சமான ஒரு வாழ்க்கை, காஞ்சி போன ஒரு வாழ்க்கை இனி ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாறி இனி நீங்க பெருகுவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை நீ நினைக்கலாம், பிள்ளைக்கு நல்ல வரன் வருது பிரதர், ஆனா என்ன ஒண்ணு, கையில பணம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பணத்தை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகலைங்க. கோடி கணக்கில் கையில் வச்சுருப்பாங்க, பிள்ளைக்கு வேண்டி ஒரு வீடு கூட கட்டி ரெடியாக வச்சுருப்பாங்க, கிஃப்ட் தானம் பண்ணுறதுக்கு, மகளுக்கு கல்யாணத்துக்காக தானம் பண்ணுறதுக்குன்னு வீடு கட்டி வச்சுருப்பாங்க, நகையெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, பேங்கில் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நடக்கலை. ஆனால் ஒன்றுமே இல்லாத பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் நடத்துகிறார். ஆமேன். ஒருவேளை நீ நினைக்கலாம், எனக்கு நின்று செய்ய ஆள் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கல்யாணம் ஆகிருக்கும், எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துல சொல்லி வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கு அப்பா இல்லை, இல்லைன்னா எனக்கு அம்மா இல்லை. சிலர் நினைக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு நல்ல வருமானம் இல்லை, அதனால் எனக்கு பணம் இல்லை, அதனால் கல்யாணம் நின்றுருமோ. ஒன்றும் யோசிக்காதீங்க. நம்ம அப்பா
எடுத்து செய்கிறவர், நின்று செய்கிறவர், கொடுத்து செய்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் அப்போ பூத்து காய்த்து பலன் கொடுக்கணும்னா ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ நீதிமானா இருந்தீன்னா உன்னுடைய வேர் கனி கொடுக்கும். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:12 வாசிக்கலாமா? துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், துன்மார்க்கன் துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்போ நீங்க பூத்து காய்த்து கனிந்து ஆசீர்வாதமா குலுங்கணும்னா நம்ம நீதிமான்களா இருக்கணுமா? அப்படின்னா நேர்மையானவர்களா இருக்கணும். நேற்றைக்கு வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு பிறகு பழி பாவங்களுக்கு அஞ்சணும், நல்லதை செய்யணும், நல்ல மனசு வேணும், அடுத்தவங்க கெடுக்கக்கூடாது, அடுத்தவங்களை அழிக்கக்கூடாது, அடுத்தவனை விழ பண்ணி அதில் நீங்கள் எழும்பி நடக்கணும்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது. அவிஞ்ச புத்தின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அவனுக்கு அவிஞ்ச புத்தி, அதனால தான் அவன் அவிஞ்சிக்கிட்டே போகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் நீங்கள் அவிஞ்சிட்டு போகக்கூடாது, நீங்கள் வாழணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழணும், உங்கள் பிள்ளைங்க வாழணும். நீங்கள் காலாகாலத்திற்கும் சந்ததி சந்தானமாக வாழணும்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும். எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அநேகத்திற்கு அதிபதியாக மாற்றுவாராம். நந்தினி தேவராஜ் ஃப்ரம் பெரம்பூர். ஆமாம், ஒரு சாட்சி அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவங்க பெரம்பூர் பகுதியில் குடும்பமாக வசிக்கிறாங்க. அவங்களுக்கு 1,60,000 ரூபா கடன், வட்டி கடன், பயங்கர நெருக்கடி. ஒவ்வொருத்தரும் போட்டு பிச்சை எடுக்கிறான். அவங்க எழுதியிருக்கிறாங்க, ரோட்டில் நின்று எங்களை மானத்தை எல்லாம் வாங்குவானுங்களா. மொத்தம் 1,60,000னா 4 பேர் 5 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கடன் பிரச்சனையோட ஒரு நாள் தேவ சமூகத்தில் அன்பரின் பாத்தில் வரும்போது, ஆண்டவரே ரொம்ப கேவலமாக இருக்குது, தெருவில் நின்று கத்துறாங்க, எங்களுக்கு இந்த கடன் அடைக்க வழியே இல்லையா. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறவர். நான் சொன்ன தெரியுமா, ஒரு செகண்டில் ஆண்டவர் எந்த அற்புதத்தை வேணாலும் செய்ய முடியும். அதுதான் நம்ம ஆண்டவர். அப்போது இங்கே மீட்டிங் வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்களாம். இன்னைக்கு தான் இந்த அவமானத்துக்கு முடிவு வருதோ, ரோட்டில் நின்று கத்துறானுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழுதுட்டு உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கும்போது இங்கே வந்து ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை கேட்டுட்டு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றுவார்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார். அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் ஒரு காஸ்ட்லி மொபைலை வண்டியில் விட்டுட்டு போயிட்டார். மறந்து இறங்கி போயிட்டார். சரியா, ரொம்ப காஸ்ட்லி மொபைல். ஆனால் பொதுவாக இப்போ எல்லாம் ஒரு சின்ன பட்டன் மொபைல் கிடச்சா கூட உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். ஆஃப் பண்ணிவிட்டு திருட்டுறதுல தான் இருக்கான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒன்றுமே யாருன்னே தெரியாது, இந்த ஆட்டோ நம்பர் தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் ஆண்டவருக்கு பயந்த ஒரு நீதிமான். அவர் ஒரு ஆட்டோக்காரர் தான். அப்போ இந்த தம்பி இவர் அவங்க இறங்கி போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்துருக்காரு. பின்னால் அந்த மொபைல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மொபைலை பார்த்து அதை தேடி அவங்க அட்ரஸ் என்னான்னு கண்டுபிடிச்சி இந்த வீடு தேடி போய் இந்த மொபைலை கொடுத்துட்டு வந்திருக்கார். அப்போ அந்த மொபைலை விட்டவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆட்டோ டிரைவரு பணத்துக்கு ஆசைப்படாமல் இவ்வளோ பெரிய மொபைலை கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு அவனுடைய நேர்மையை பார்த்து அவர் விசாரிச்சிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் ஆச்சரியமாக பார்த்துருப்பார், என்னடா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவன் இந்த மொபைலை கொண்டு போய் காயலாங்கடையில் கொடுத்து விற்றா கூட ஏதாவது கொஞ்சம் வர அவன் திருடனேன்னு நினைக்காம இந்த வறுமையின் மத்தியில், இந்த கடன்களின் மத்தியில் இந்த மொபைலை கொண்டு வந்து அப்படி தந்துட்டாருன்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி அவர் சொன்னார், அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது சொல்லு. ஒரே செகண்டில் வந்து இனாமாக 1,60,000 ரூபா கடனை அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். இதில் என்ன பியூட்டின்னா, அந்த மொபைல் கூட அவ்வளோ விலை இருக்காதுங்க. ஆனால் அவனுடைய நேர்மையை கர்த்தர் கனம் பண்ணினார். பாருங்க, ஆட்டோவில் விழுந்து கிடந்த அந்த ஒரு மொபைலை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்து ஆண்டவர் அந்த நேர்மை அவன் கடைபிடிச்சபடினால ஒரு செகண்டில் 1,60,000 ரூபா கடன். அவங்க எழுதியிருக்காங்க, அந்த 1,60,000 கடன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட். ஏன்னா அன்னன்னைக்கு அவர் கொண்டு கொடுக்குற 400 ரூபா 500 ரூபாய் வச்சு தான் அவங்க லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு இந்த 1,60,000 கடன் ஒரு செகண்டில் எல்லா கடன்காரனையும் கூப்பிட்டு பட்டுன்னு கிளியர் பண்ணி இன்னைக்கு கௌரவமாக வாழ்கிறேன்னு எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீதிமான் எப்படி வளருவானு தெரியுமா?
பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவானா. ஆமேன். நீதிமான் எப்படி வளருவானா? இந்த பனைமரம் வளர்ற மாதிரி வளருவானா. இந்த பனைமரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரம் கூட சூறாவளி காற்று அடித்து வேரோட சாய்ச்சதா சரித்திரமே கிடையாது. அவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க, சப்போர்ட்டே கிடையாதுங்க. ஆனால் அது கீழே விழாது. அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கான், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான. ஹல்லேலூயா. ஒரு பனைமரம் கூட காற்றுல விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. வேப்ப மரம் கூட காற்றுல விழுந்துன்னு சொல்லுவாங்க, எல்லா மரமும் விழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பனைமரம் இங்கேயும் இங்கேயும் அப்படி ஆடும். நம்ம ஊரில் எல்லாம் பெரிய சூறாவளி காற்று அடிக்கும்போது பார்த்துருக்குறேன். அது வில்லு வளைகிற மாதிரி இங்கே வளையும் இங்கே வளையும், ஆனால் அது ஒடியாது. அதான் பனைமரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வில்லு மாதிரி எதோ ஒன்று அசைச்சது ஒடிஞ்சு கீழே விழுந்துருவேன்னு நினைச்சது, ஆனால் நீ ஒடியலை, வளைஞ்சாலும் திருப்பி நிமிர்ந்த, இந்த பக்கம் வளைஞ்சாலும் நிமிர்ந்த. ஏன்னா ஆண்டவர் என்ன ஒரு பனைமரம் மாதிரி செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வேரூன்றி நிற்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் உங்களை நிலநிறுத்துவேன்னு சொல்கிறார், நிலநாட்டுவேன்னு சொல்கிறார். இனி யாரும் உங்களை அசைக்க முடியாது. புயல் அசைக்க முடியாது, மழை அசைக்க முடியாது, இயற்கையின் சீற்றங்கள் ஒன்று அசைக்க முடியாத அளவுக்கு, நின்று கனி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதிமான் அப்படின்றதுக்கு அவன் கனி கொடுக்கணும்னா ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்கணும். ஆவியின் கனிகள் உங்களுக்கு தெரியும். அழகான வசனம் கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 குணாதிசயங்கள் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஃப்ரூட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ். ஆமேன். அந்த வரங்களை கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஆவியின் வரங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆவியின் கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும், சரியா? சந்தோஷமாக இருக்கணும், எப்பவுமே எரிஞ்சு விடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக, சமாதானமாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தயவு உள்ளவங்களாக இருக்கணும். அடுத்தவங்க பேரில் தயவு இருக்கணும், அடுத்தவங்க பேரில் எரிச்சல் இருக்கக்கூடாது. நற்குணம் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நல்ல சாந்தம் இருக்கணும். அப்படின்னா அமைதியான குணம் இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும், எதுலேயும் தேவையில்லாமல் ஆசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். இது இவ்வளவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ இந்த பூமியில் கனி கொடுத்து, பூ பூத்து, வாதும பழைகளை கொடுத்து, நிறைய பேருக்கு சாட்சியாக இருந்து அநேகருக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கே செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும்.
உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-9999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.